ஹாய் எவ்ரிபடி, நான் செம்புதேவன். இம்சேரசன் 23ஆம் புலிகேசி வெற்றிக்கு பிறகு மறுபடியும் இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் தயாரிக்க எஸ் பிக்சர்ஸ் வழங்க நான் இயக்குற 2வது படம் தான் அரையன் 305 கடவுள். இதுவும் ஒரு முழு நீள காமெடி சித்திரமாக, இது ஒரு முழு நீள ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிற யதார்த்தமான கேரக்டர்கள், வாழ்க்கை முறை, இதோட நம்மளுடைய கற்பனையும் கலந்த ஒரு ஃபேண்டசி ரியலிசமா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதாவது இப்போ சில ஸ்கிரிப்ட் படித்த உடனே இது நம்ம டைரக்ட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணும். அப்படி எனக்கு முதல்ல தோணின படம் வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அதேமாதிரி இந்த ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறம் அடடா இது நம்ம டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம். இப்படி ஒரு கதையும் படமாகிறது வந்து இத்தனை படங்களை ப்ரொடியூஸ் பண்ற எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சிம்பு சொன்ன கதை, ஐ திங்க் சங்கரோட தைரியத்துக்கும் அவருடைய தன்னம்பிக்கைக்கும் நான் பாராட்டணும். அதிக சதவீதம் மக்கள் வந்து தமிழால் முடியாததை செய்யணும்னு பார்த்து தான் தோல்வி அடைகிறானுங்க. பட் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாரும் வாழ்க்கையில் அழகா வாழலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இந்த பிறப்புக்குங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சிம்பு இதில் சொல்றாரு. அப்புறம் இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் படத்துக்காக நிறைய டெடிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட யோசிப்பேன் என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் ஒன்றுமே பண்ணல. வெயிட் கம்மி பண்ணேன், அப்புறம் என்னுடைய ஸ்லாங் கொஞ்சம் மாற்றினேன், அப்புறம் அந்த ராசுக்கு உண்டான பாடி லாங்குவேஜெல்லாம் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு அவர்கிட்ட கேட்டு அதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உடம்ப இறக்குறது, அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்சு, அப்புறம் வந்து ராசுவா கேரக்டர் மாதிரி அதுக்கு உண்டான பாடி லாங்குவேஜ். பட் டோட்டல் கிரெடிட் எல்லாமே வந்து இந்த பேர் எல்லாமே வந்து டைரக்டர் தான் செய்கிறோம். ஏன்னா அவர் தான் எங்களை மாற்றினார். அவருடைய கற்பனையில் ராசு இப்படி இருப்பான், அது நானாக மாறி என்னை வந்து வெளிப்படுத்தினார். அப்புறம் நானே ரொம்ப ரசிச்சு இருக்கேன் இந்த கேரக்டர் ராசுவா. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தில் வந்து நான் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஒவ்வொரு சீனும் கண்ணீர் தண்ணி விட்டு வாழ்ந்தால் இப்படி மொக்கையோடையும் ராசோடையும் வாழணும், நண்பர்கள் 2 பேர் மெட்ராஸ்ல இருந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு அழுவு வந்துருச்சு. சில இடங்கள் எல்லாம் வந்து பிரகாஷ் ராஜ் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு, பிரகாஷ் ராஜ் ரோட்ல வந்தா 10 பேர் கை காட்டிட்டு உடனே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு நார்மல் மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவர் ஒரு சைக்கிள்ல ஓட விட்டு அங்க ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் வந்த உடனே டக்குன்னு சைக்கிள் வாங்கிப்பாங்க, அவருக்கு ஒரு வண்டி வந்து நிற்கும், டக்குன்னு ஏறி அவர் போயிடுவாரு. நம்ம கேமரா ஏதோ ஒரு மாடியில தெரியாம மறைச்சு வச்சிருப்போம். அவர் வரும்போது அதை அங்க இருந்து ஒரு 2 கேமரா யாருக்கும் தெரியாம எல்லாம் வந்து வாக்கி டாக்கில இல்ல போன்ல கோஆர்டினேட் பண்ணிட்டு அவர் பிரகாஷ் ராஜ் வந்துட்டு போனார் அப்படிங்கறதே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் அந்த படத்துல. நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன்னா ட்ரிப்ளிகேன்ல அந்த நேச்சுரல் அங்க இருக்கிற கிரௌட், அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை கேப்சர் பண்ணணும்னா அப்படிதான் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஐ திங்க் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த படத்துல கதாபாத்திரங்களுக்கு இணைய முக்கியமான இன்னொரு விஷயம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், சிஜி. படம் முழுக்க நிறைய இடங்கள்ல அதோட ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கும். அதாவது ஃபேண்டசி சீக்வன்ஸ் எல்லாமே முழுக்க இந்தியன் ஆர்டிஸ்ட்ன்ற குரூப் தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தலைப்பு வந்து பல மாதிரி சொல்லிக்கலாம். அரையன் 305 கடவுள், அரையன் 305 கடவுள், அரையன் 305 கடவுள், இப்படி எத்தனை மாடுலேஷன் வருது. அது மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். ஒரு வழக்கமான திரைப்படத்தை விட்டு சற்று விலகி யதார்த்த வாழ்வியலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த கதையை இந்த திரைப்படம் மூலமாக. சில படங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், சில படம் வந்து ஃபுல் லெங்க்த் காமெடியாக இருக்கும், சில படம் பயங்கர ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் அரையன் 305 கடவுள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை ஃபுல் லெங்க்த் காமெடியாக, அதே நேரத்தில் வந்து ஃபேண்டஸியும் கொண்டாந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக வந்து, ஏன்னா ஒன்று ஜெல்லாகாது. ஏன்னா ஃபேண்டசி வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமு, யதார்த்தம் வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம். எதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அழகாக ஜெல்லாய் வந்து ஒரு வித்தியாசமான அருமையான ஸ்கிரிப்ட் இந்த படம். டோட்டலாக பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து மியூசிக் ஹஸ் ஆடட் மோர் வேல்யூ டு தி ஃபிலிம். ஏன்னா படத்தில் வந்து பாதிக்கு, அதாவது ஒரு பகுதி வரைக்கும்
இசைக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லை, தேவையும் இல்லை. அதற்கு பிறகு எங்கு இசை தேவையோ அந்த இடத்துல இருந்து கடைசி வரைக்குமே வந்து மியூசிக் வில் பி a part, integral part of the film. இந்த படத்தின் ஒரு முக்கிய அம்சம். கதையை நடத்தி கொண்டே கதையை போகும் போக்கிலேயே அதுக்கு வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடியது இசைன்னு சொல்லலாம். சார், ஆமா உண்மையிலே நீங்க கடவுள் தானே? நான் தான் கடவுள். இந்த படத்துல மெஸ் நடத்துற புவனான்னு ஒரு கேரக்டர் தான் நான் பண்றது. என்னோட கேரக்டர், இந்த ஸ்டோரியோட பேக்ட்ராப், அப்புறம் ஸ்க்ரீன் பிளேல வர சின்ன சின்ன டேர்னிங் பாயிண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா சில சமயத்தில் இந்த கதைகளை கேட்டாலே நான் படம் வெற்றி அடைன்னு சொல்லுவேன். இந்த கதையை கேட்டவொடனே இந்த படம் வெற்றி பெறும் அமையுங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. எனக்கே நான் ரொம்ப அதிகமான ஒரு பேர் இந்த படத்துல கிடைக்கும்னு நான் நம்புறேன். டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டோம்னா அந்த கதையில ஏதோ ஃபேண்டசி பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் பிக்சரைஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த கதையோட ஒட்டி போனாதான் எடிட்டிங் அந்த அளவுக்கு பண்ணாதான் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும், இயல்பாக இருக்கும்ன்ற எண்ணம் வந்துட்டு அதோட கதையோட ஒட்டியே தான் இந்த படம் ஃபுல்லாகவே இயல்பாகவே எடிட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த படத்துல வந்து யார் யார் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட யார் யார் நடிக்கல அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை குவிச்சு இதுல ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான வித்தியாசமான கேரக்டர். இதுவரை நாம் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல பிரகாஷ் ராஜ் இதுல வருவார். வித்தியாசமா நடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது நடிக்காம இருக்கிறது தான் ஒரு வித்தியாசமே இந்த படத்துல. ஒரு ரெகுலர் சினிமா, வித்தியாசமான சினிமா, அப்கோர்ஸ் ஒரு என்டர்டைனிங் சினிமாவா இருக்கு, நகைச்சுவை இருக்கு, நிறைய புரிதல்கள் இருக்கு. பட் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் திஸ் ஃபில்ம் இஸ் a very important film in தமிழ் சினிமா. எஸ் பிக்சர்ஸோட நோக்கம் புது புது டேலண்ட்ஸை நிறைய கொண்டு வரணும். ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கணும். அப்புறம் படம் பார்க்குற ஆடியன்ஸ் திருப்தி அடையணும். புலிகேசி மாதிரியே இந்த படம் பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு சிம்புதேவன் அந்த ஹோல் டீம். நிச்சயமா எங்க மனசுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். இப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வித்தியாசமான கதை, இதுக்கு காரணமான திரு சங்கர் சாருக்கும் மற்றும் என்னுடைய ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.